வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசியோட ஃபவுண்டர். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சேம் டைம்ல 2 பேரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒரே ஐடியாவ தான் வந்து ஒரே ஐடியாவ மையப்படுத்தி தான் 2 பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சக்சஸ் ஆகுறாரு, ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகுறாங்க. 2 பேருக்குமே ஒரே ஐடியா தான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது. 2 பேரும் ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே மாடல்ல பிசினஸ் பண்றாங்க. பட் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகுறாரு, ஒருத்தர் சக்சஸ் ஆகுறாரு. அதுக்கு என்ன ரீசன்? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதனுடைய காரணங்களோ, ரீசனோ நீங்க வந்து சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ட தெரிவிச்சுக்கோங்க. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐடியாவை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்க்குள்ள ஆஃபர்களை செட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐடியாவை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிஸ்னஸ்க்குள்ள ஆஃபர் செட் பண்றது. அதாவது தட் இஸ் பவர் ஆஃப் ஆஃபர் இன் திஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸுக்குள்ள பவர்ஃபுல்லா பிஸ்னஸ் நடக்கணும்னா அதுக்கு பல ஆஃபர்கள் என்ன பண்ணணும், செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த பிஸ்னஸ்ல வந்து சக்சஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்தா மட்டும் என்ன பண்ணிட முடியாது, சக்சஸ் ஆயிர முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேப்பிட்டல் போடுறோம் அப்படின்றத பொறுத்து சக்சஸ் ஆகிற முடியாது. அதே போல எக்ஸ்பீரியன்ஸ வச்சும் அதிகமான சக்சஸ் ஆகிட முடியுமா அப்படின்னா, அதுவும் முடியாது. பட் சக்சஸ் ஆகுறதுக்கு இன்னும் 4வது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லேர்னிங். அதாவது லேர்னிங் படிக்கிறதுக்கு தயாராகுவது தான் உண்மையான சக்சஸ், பிசினஸ் சக்சஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது பிசினஸ பத்தி படிக்கணும். படிக்க பிசினஸ்ல உங்களுக்கு சக்சஸ் உங்கள தேடி வரும். அப்போ பிசினஸ் பண்றவங்க 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 1 ஆஃபர் செட் பண்ண தெரியணும். 2வது லேர்னிங் படிக்கிறதுக்கு தயாராகணும். இந்த 2 விஷயங்கள் இருந்தால் நிச்சயமா உங்க பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கு 100% முடியும்னு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் சூப்பரான ஒரு டாபிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. கங்ராச்சுலேஷன்ஸ்.